இந்த காணொளியை பாருங்க. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? இந்த காணொளி நேற்று பொங்கல் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்தில் எடுக்கப்பட்ட காணொளி அப்படின்னு தெரிய வருகிறது. இந்த இல்லத்துல முதலமைச்சருடைய குடும்பத்தினர் வந்து அவரை சந்தித்து ஆசி பெறுவது அப்படின்றது சர்வசாதாரணமாக எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நான் வெறுங்கையில சூட ஏத்துறது என் சுயநலத்துக்காக இல்லம்மா. இந்த ஊர் நல்லா இருக்கணும், உலகம் நல்லா இருக்கணும், ஒரே ஆனால் இதை முதன்மை செய்தியாக எல்லா செய்தி ஊடகங்களும் எதற்காக போடுகிறார்கள் அப்படின்றதுதான் கேள்வி. ஏன் அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள அவங்க குடும்பத்தினர் இந்த பக்கம் பெட்ரூம்ல உதயநிதி இருந்திருப்பாரு, இந்த பக்கம் பெட்ரூம்ல ஸ்டாலின் இருந்திருப்பாரு, இந்த பக்கம் ரூம்ல இருந்து இந்த பக்கம் ரூமுக்கு வந்து வாழ்த்து பெறுவதை எதற்காக இவர்கள் தலைப்புச் செய்தியாக இதை வீடியோவாக கொண்டு வந்து நம் முன்னே காண்பிக்கிறார்கள். இதை அந்த மாநாட மார்பாட கலைஞர் டிவி போட்டான்னா கூட சரி, அவன் குடும்ப டிவி அவன் போட்டுக்கிறான்னு கூட சொல்லி நினைச்சுக்க. ஆனால் மற்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பாலிமர், நியூஸ் 18, தந்தி இவையெல்லாம் ஏன் போடுறான் அப்படின்றதுதான் கேள்வி. யார பார்த்து மாமான்ற? நீதானே மாமா? நான் மாமா இல்லடா, நீ மாமா, உங்க அப்பா மாமா, உங்க தாத்தா மாமா, உங்க குடும்பமே மாமா குடும்பம்டா, மாமா பேல. அப்போ அதில் தான் நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல். இந்த கேடுகட்ட, இந்த அசிங்கம் பிடித்த, இந்த நாத்தம் பிடித்த, இந்த கேவலமான குடும்பம் உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. இங்க இப்போ இந்த இன்பநிதி அப்படின்ற அடுத்த வாரிசு வந்திருக்கு இல்லையா, இந்த ஊதாரியை நம் முன்னே கொண்டு வந்து காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். முன்னர் நான் சொல்றது வந்து ஒரு 2, 3 அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இன்பநிதி என்பவன் மிகப்பெரிய கால்பந்து வீரர் மாதிரிலாம் ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுத்தாங்க. ஆனா ஒண்ணும் கிடையாது, அவன் ஒரு ஊதாரி. சரியா? ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இந்த குடும்பத்துல இன்னொரு 60-70 தலைமுறைகளுக்கு சொத்துக்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு. அதை உட்கார்ந்து இவனும் தேய்க்க போறான். இவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி இவன் அப்பன் உதவாநிதி என்ன பண்ணானோ அதைத்தான் இவனும் பண்ண போறான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஆனா இவர்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. எப்படி உதவாநிதியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்றத பாருங்க. இவன் குடும்பத்தோடைய சொத்தை வைத்து, இவர்கள் திருட்டு பணத்தை வைத்து, இவர்கள் ஊரை கொள்ளையடித்து உலையில் போட்ட பணத்தை வைத்து, இவர்கள் ரெட் ஜெயண்ட் என்று ஆரம்பித்து நடிகர்களை எல்லாம் தாங்கள் ஆட்சியில் இருக்கும்பொழுது மிரட்டி, இவங்களுடைய அந்த இத்து போன தாத்தா இருக்காருல்ல, அந்த தயிர்வடை தாத்தாவை, அந்த திருட்டுறையில் தாத்தாவை அவர் இருட்டா போறதுக்கீங்க. முதலமைச்சராக இருந்த பொழுது 2006 2011 காலகட்டத்தில் இந்த முன்னணி நடிகர்களாக அப்பொழுது இருந்தவர்களை எல்லாம் மிரட்டி இவனுடைய படத்துல நடிக்க வச்சு இவனோ பெரிய ஒரு தயாரிப்பாளர் மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டான் என்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் சத்யா. அதுக்கப்புறம் 2011 ஆஃப் ஆயிட்டான். திருப்பி 2021 வாழ திருப்பி வெளியில அவுத்து விட்டுக்கிட்டான். இவ்வளவுதான் இவனுடைய டக்கு. நாம 2 பேரு வெட்டி பையனா இல்லன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ தான் அர்த்தம். என்ன சொன்ன? வெட்டித்தனமா பேசுற, வெட்டிட்டு பேசுறியா? ஆனால் இப்படிப்பட்டவனை அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை காண்பித்துக் கொண்டே வந்ததோடைய உளவியல் தாக்கம் என்ன அப்படின்னா, இவன் ஏதோ இந்த நம்மளுடைய இருக்கா மாதிரியும், நமக்காகவே உழைக்கிற மாதிரியும், நமக்காகவே உழைத்தா மாதிரியும் ஒரு பில்டப். சும்மா தெரியுமா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கிற என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் சொல்றாங்க இல்லையா, ஸ்டாலின் 50 ஆண்டுகளாக இருந்தார், அதனால் அவர் கட்சி தலைவராக வரலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன். அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. இவனும் வந்து ஒரு 10 வருஷம் இருந்துட்டான், நம்ம கூடயே இருந்துட்டான், நம்ம பார்வையிலே இருந்துட்டான்,
அந்த கேனத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருப்பான் இல்லையா, அந்த மாதிரி ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க. கேனத்தனமா சிரிச்சுக்கிட்டு நம்ம கூட சுத்திட்டு இருந்தான். அப்புறம் ஒரு 4 படம் நடிச்சான். இந்த 4-5 படத்துலயோ பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கு துணை நடிகரா நடிச்சான், ஹன்சிகா மோட்வானியோட ஹேண்ட்பேக்கா நடிச்சான். இப்படின்ட்டுலாம் வந்து இவனுக்கு ஒரு பில்டப்பை கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்துறோமோ அவர்களே எல்லோருக்கும் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏய் ஹாஸ்டல் நிர்வாகமே, நாங்கள் என்ன பிரியாணியில் பீஸ் ஃபுல்லாக இல்லை என்றா போராடுகிறோம்? பெண்களின் வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று தானே போராடு. அந்த பில்டப்பை வித்து இவன் வந்து இப்பொழுது வந்து மிகப்பெரிய திறமைசாலி அப்படின்னு காண்பித்து இவனை இப்போ துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. இப்போ அடுத்த டிக்கெட்டுக்கு இது டிக்கெட் இல்லாத குடும்பம் தான், வித்தவுட் டிக்கெட் குடும்பம் தான். இந்த வித்தவுட் டிக்கெட் குடும்பம் அடுத்த டிக்கெட்டுக்கு அந்த ஊதாரியை இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இன்ப நிதியை கொண்டு வந்து காமிக்கிறது. குமரேச ஒரு குடிகாரன், ஊர் சுத்துமா, ரவுடி, பொறுக்கி அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ப நிதியோட டிஷர்ட்லையும் பார்த்தீங்கன்னா அந்த உதயசூரியனை வச்சு, அதாவது இவங்க கட்சியோடையே இருக்காங்களாம், கட்சிக்காகவே உழைத்து வந்திருக்காங்களாம். இவன் என்ன உழைச்சிருப்பான்? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து எனக்கு எந்த தொல்லையும் வராம காப்பாத்திட்டீங்கன்னா பேலன்ஸை நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். நான் கட்டாயம் பண்ணி தரேன் தம்பி, கட்டாயம் பண்ணி உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க இந்தியாவிலேயே ஒரு பெரிய அரசியல் புரோக்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் வெளியூர்ல போய் என்ன உழைச்சான்றதை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதனுடைய தனிப்பட்ட விஷயம், அது தனிப்பட்ட விஷயம் கூட நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஊர் பணத்துல தான் நம்ம போறான். இவன் என் குடும்பத்துல எவனாவது உழைச்சிருக்காங்களா? What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? நான் தான் அப்போல இருந்து இன்னி வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். 1967 கருணாநிதி அமைச்சரானதுக்கு அப்புறம் இவன் குடும்பத்துல எவனுமே உழைச்சது கிடையாது. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். இவன் வீட்டு மளிகை சாமான்ல இருந்து இவன் கக்கூஸ் கழுவுற அந்த ஆசிட் வரைக்கும் எல்லாமே ஊர் பணத்துல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதுல பாருங்க தந்தி, அது கொடுமையிலும் கொடுமை. அந்த போட்டோவை போட்டுவிட்டு அவன் என்னமோ பெரிய சாதனையாளர் மாதிரி அதுல ஒரு பில்டப். நான் அதை படிக்கிறேன் பாருங்க. என் தோளை தாண்டி வளர்ந்ததனால் என் தோழன் நீ அல்லவா, தன் மகனுடன் தமிழக துணை முதலமைச்சர் உதவாநிதி ஸ்டாலின். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதாவது இவன் ஒரு உதவாக்கிற, இவனுக்கு பிறந்த அவன் ஒரு ஊதாரி. இந்த 2 பேரும் அப்படியே பார்க்கில் நடந்து போறானுங்களாம். இவங்க நடந்து போறது என்ன, அப்படியே அப்படியே மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக நடந்து போறானுங்களா? என்னங்க இல்ல இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பேசிக்கிட்டே ஆலோசனை பண்ணிக்கிட்டே நடந்து போறானுங்களா? இல்ல இவனுங்க வந்து இந்த மக்களுடைய பொருளாதார நிலையை எப்படி மேம்படுத்துவது அப்படின்றத யோசிச்சுட்டு நடந்து போவானுங்கன்னு நினைக்கிறீங்களா? இவனுக்கு முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியல. இந்த மாதிரி அது கருணாநிதி வேணா அதை நீங்க பார்க்கலாம். இந்த வீட்டில் இப்படி இருந்தார், அந்த வீட்டில் அப்படி இருந்தார்னு காமிப்பாங்க. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமாடி? சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து. காமராஜருடைய குடும்பத்தை எடுத்து போட்டு இந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்களா? ராஜாஜியோட குடும்பத்தை எடுத்து போட்டு இப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்களா? பக்தவத்சலத்தோட குடும்பத்தை எடுத்து போட்டு இப்படி தான் காமிச்சிட்டு இருந்தாங்களா? கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணாதுரைக்கோ எம்ஜிஆருக்கோ அல்லது அம்மாவுக்கோ இவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம்னே கிடையாது, வாரிசு கிடையாது அப்படின்னு நக்கல் பண்ணுவானுங்க. இவர் தானே இவரா? ஓ இவரா? நான் என்ன கேட்கறேன்னா, இப்படி ஒரு ஊதாரியும் உதவாக்கரையும் பெக்கிறதுக்கு பெக்காமலே இருக்கலாமே. நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட்.